இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். தேவன் கலகத்திற்கு, கன்ஃபியூஷனுக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல காரியங்களை நாம் முயற்சிகளை எடுக்கிறோம், திட்டங்களை தீட்டுகிறோம், செயலாக்க வடிவுக்கு கொண்டு வருகிறோம். ஆனால் சில காரியங்களில் ஒரு சமாதானம் இருப்பதில்லை, ஒரு குழப்பம் இருக்கிறது, ஒரு விதமான ஒரு டென்ஷன். நல்லா கவனிங்க, எக்ஸாம் ஃபியர் எல்லாருக்கும் இருக்கணும், ஆனால் எக்ஸாம் எழுதும்போது கான்ஃபிடென்ட்டாக எழுதணும். இன்றைக்கு தேவன் நமக்கு சில வாக்கு தத்தங்களை, வாக்குகளை நம்முடைய வாழ்க்கையை குறித்து கொடுத்திருக்கிறார். அதிலே கலக்கம் என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. தேவ சுத்தமா இல்லையா என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மனதில் கலக்கம் இருக்குதுன்னா மணி அடிக்குதுன்னு அர்த்தம், ஏதோ சம்திங் ராங். ஏனென்றால் அவர் God is not a God of confusion, he is a God of peace. ஒரு காரியம் தேவ சுத்தமா இருந்தால் அதில் ஒரு மனசு சமாதானம் இருக்கும். அன்பானவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யாரோடைய கர்த்தர் பேசுகிறார்? உன் மனதிலே சமாதானம் இல்லாவிட்டால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சில காரியத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு கலக்கம் இருந்துச்சுன்னா, உங்கள் மனசில் ஒரு சமாதானம் இல்லைன்னா செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏனென்றால் அது தேவனுடைய சித்தமாக இருக்காது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா கூட அதனோட வேதனையை கூட்ட மாட்டாராம். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளாக இருந்தால், யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஆலோசனை வந்தாலும் கடவுளுக்கு பிரியமில்லைன்னா அதை விட்டுறணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமான முடிவுகளை எடுக்க உதவி செய்ய போகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுப்பார். கலக்கமாக இருந்துச்சுன்னா அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்துரு. அந்த நபரோடு பேசும்போது உங்களுக்கு கலக்கம். சில பேர் நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசி வருத்தத்தை மேலே ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன பண்ண போகிற உங்களுக்கு முடிந்தால் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழியை திறந்து கொடுத்துட்டு போட்டோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கலக்கத்தை சில நபர்களோ சில சூழ்நிலைகளோ ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அவர்களை விட்டு விலகுங்கள், அந்த காரியத்தை விட்டு விலகுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சமாதானமான முடிவை தரப்போகிறார். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் கர்த்தர் சொல்றார். இந்த நாளில் உங்கள் மனதிலே சமாதானம் இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையும் அவர் சமாதானத்தின் வழியில நடத்த போகிறார். God bless you. Have a wonderful day.